ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 2025 போலீஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில் இன்றைக்கி 8ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் கிளாஸ்லேருந்து சயின்ஸ், சோசியல் இந்த ரெண்டு புக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை வரிசையாக டெய்லியும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை அப்படியே லைவாக வச்சு கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டைம் இதை படிக்கணும்னு நான் சொல்லலை, நீங்கள் படிங்க, தனியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெய்லி ஒரு ½ அன் ஹவர்ஸ் இந்த வீடியோஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சுட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 45 ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அந்த 45ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் போக மிச்சமுள்ள இந்த மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸு உங்களுக்கு இதில் கிளியர் ஆகிரும். அதனால் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்ஸ் போதும் டெய்லி. நான் எடுக்கிற அந்த வீடியோஸை மார்க் பண்ணி படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணாமல் வீடியோக்கு போகலாம். டெய்லி நான் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ போட்டாலும் அதில் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஒரு 5 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகிரும். படிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரிசையாக. நெக்ஸ்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சம்மந்தமாக எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இப்போ முதல்ல அளவீட்டல் இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அதை படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ போடுறேன். அப்படி 5 கொஸ்டின் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோவில் உங்களுக்கு 20 கொஸ்டின் கவர் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கிற டைம் இதை வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அறிமுகம் கொடுத்துருக்குல்ல அளவீட்டியல் இந்த பாடத்தில். இது பேசிக்காக படிச்சு வைங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு கூற்று காரணம் அந்த இதில் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு வச்சுருவான். வாங்க போகலாம். இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவாகும். அறிவியல் பாடங்கள் அனைத்திற்கும் இயற்பியலை அடித்தளமாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு கூற்று காரணம் இந்த சம்மந்தமாக இந்த கொஸ்டினை வச்சாலும் வைப்பாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இது அளவீட்டியலில் பேசிக். அளவீட்டியல் உள்ளே போகும்போது இந்த பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம், அதுக்காக இதை சொல்கிறேன். இதை தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா, மேலே உள்ள அந்த 3 அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மெயினாக இந்த உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. இதை கூட கூற்று காரணம் கொஸ்டின்லாம் கேட்டுக்கலாம். சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையை சார்ந்தவை. ஆனால் எஃபிஎஸ் அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை ஆகும். சரியா, இதை தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த எஸ்ஐ யூனிட்டில் உள்ள பேசிக் எப்படி வந்துச்சு அது மாதிரி ஃபுல்லாக படிக்க டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை சொல்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற இடையல் மட்ட அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியலாளர்களுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்தனர். அந்த அலகுமுறையானது பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இது சிஸ்டமிக் இன்டர்நேஷ்னல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இவ்வளோத்தையும் சும்மா பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீளத்தின் எஸ்ஐ அலகு அந்த மாதிரி கேட்பாங்க. நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. சரிங்களா, இதில் நீளம், நிறை, காலம் இது 3 நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வெப்பநிலை கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர், இதை இம்பார்ட்டன்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பொருளின் அளவு அப்படின்னு கேட்டால் மோல் ஆப்ஷனில் இருந்தால் மோலை அடிச்சிடுங்க. ஒளிச்செறிவு கேண்டிலா. அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த குறியீடு மட்டும் போட்டிருந்தால் இதையும் பார்த்து வச்சுங்க. மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஏ, மோல், சிடி இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த குறியீடு போட்டிருப்பாங்க, அப்படியும் தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுங்க. கன்ஃபார்ம் இதுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இதை இவ்வளோத்தையும் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் டெய்லியும் வீடியோ போடுறேன், அதுலேருந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுற சப்போர்ட்டில் நான் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ கூட அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வர டைமை நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.